சரி, நியூ சாப்டர். சரியா? கிளைமட்டாலஜி அப்படின்னு ஹெட்டிங் போட்டுங்க. கிளைமட்டாலஜி. கிளைமட்டாலஜி அப்படிங்கிற சாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்பியருடைய ஸ்ட்ரக்சர். நமக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்போம். அதுக்கு அடுத்தது ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? ஹீட் பட்ஜெட் அப்படின்னா சன்லேருந்து நமக்கு எப்படி ரேடியேஷன் வருது, நம்ம எர்த்து எப்படியெல்லாம் ஹீட் ஆகுது, நமக்கு எப்படி காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி அந்த டே டைமுடைய ஹீட்னுடைய வேரியேஷன் இருக்கு இல்லையா. இப்போ ஓரளவு கம்மியாக இருக்குது, 12 மணிக்கு அதிகமாக இருக்கும், காலையில் 7 மணிக்கு கம்மியாக இருக்கும். அந்த வேரியேஷன் எப்படி வருது, அதுக்கப்புறமா எப்படி இந்த விண்டினுடைய ஆரிஜின், எப்படி இந்த விண்டினுடைய கேரக்டர், விண்டுக்குன்னு சில நேம்ஸ் இருக்குது, சில டைப்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி இது பார்த்தோம்னா கிளைமட்டாலஜி வந்து ஓவர். சரியா? இதில் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகிறது எது அப்படின்னா கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். இது போக மற்ற இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 கிளாஸ் கிளைமட்டாலஜியில் நல்லா தரோவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா மொத்த கான்செப்ட்டுமே புரியாது கிளைமட்டாலஜி. எப்போ டவுட் வந்தாலும் கேட்டுருங்க. சரியா? இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, கம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். சரியா? இன்னும் அடுத்த கிளாஸ் போக போக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணணும், இல்லைனா புரியாது. அதனால தான் சீக்கிரமாக இதை ஆரம்பித்தேன் கிளைமட்டாலஜி. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி, நமக்கு இந்த எர்த்துக்குன்னு சொல்லி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமா? அட்மாஸ்பியர் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது, ஏதாவது லிமிட் தெரியுமா? ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர்னா என்னது? ஆக்சிஜன் லெவல் இருக்கிற வரைக்கும் அட்மாஸ்பியர். அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? வேறு ஏதாவது பிளானட்டில் வந்து அட்மாஸ்பியர் இருக்கா? எல்லா பிளானட்லேயும் இருக்கான். ஏன் மற்ற பிளானட்டில் வந்து ஹியூமன்ஸோ இல்லை அனிமல்ஸோ பிளானட்ஸோ எதுவுமே இல்லை? ஆக்சிஜன் இல்லை. அப்போ மற்ற பிளானட்லேயும் வந்து அட்மாஸ்பியர் இருக்குது. அட்மாஸ்பியர் எப்படி உருவாகுது, எப்படி க்ரியேட் ஆகுது? இப்படி ஒரு எர்த்து போடுற அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு டயக்ராம் போடுவாங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து இப்படி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். இது வந்து அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லி எர்த்துன்னு ட்ரா பண்ணாவே அதுக்கு மேலே வந்து லைட்டாக இப்படி ஒரு டாட் பண்ணோம்னா அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு அர்த்தம். என்னென்ன பிளானட்ஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்முடைய ஃபஸ்ட்டு பிளானட் தவிர மற்ற எல்லா பிளானட்டுக்குமே அட்மாஸ்பியர் இருக்குது. சரியா? அட்மாஸ்பியர் அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி கேஸஸ். கேஸஸையும் தாண்டி சில பார்ட்டிகல்ஸ், சரியா, சில ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்ததா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்மாஸ்பியர் வந்து இருக்கிறதுக்கான மெயின் சோர்ஸ் யார் அப்படின்னா சன். சரியா? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் இருக்கிறதுக்கு மெயின் சோர்ஸ் ஒன்லி சோர்ஸ் கிடையாது, மெயின் சோர்ஸ் வந்து சன். இது போக நம்மளுடைய பிளானட் இருக்கு இல்லையா, எர்த் இருக்கு இல்லையா, இதில் நம்ம சில கேஸஸை க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இல்லைனா ஏதாவது ட்ரீ ஸ்பீசிஸ் இல்லைனா வேறு ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனாலையும் சில கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது வந்து ஸ்டாட்டிக்காக இல்லை டைனமிக்காக, இதில் எந்த புக்லேயும் இருக்காது. ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படின்னா மாறிட்டே இருக்கிறது. ஸ்டாட்டிக் அப்படின்னா இருக்கிறது தான். இதோடைய இந்த டெஸ்குடைய ஹைட்டு இது ஒரு 5 அடி அப்படின்னா இது மாறுமா? மாறாது, இப்படியே தான் இருக்குது. அட்மாஸ்பியர் மாறுமா? அதோடைய ஹைட், அதனுடைய டென்சிட்டி இதெல்லாம் வந்து அப்போ மாறுமா? மாறும். சரியா? இது வந்து ஒரு டைனமிக். எப்படி மாறும் அப்படின்னா சன்லைட் அதிகமாக இருக்கும்போது, சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா? சன்லைட் இல்லாத இடங்கள் என்னாங்கன்னா அது அப்படியே வந்து ஸ்ரிங்க் ஆகும், அப்படியே குறைஞ்சிட்டு வரும். சரியா? அப்போ சன்னு வந்து எர்த்தனுடைய எல்லா பக்கமும் அட் அ டைம் சேம் டைமில் படுறது கிடையாது. சரியா? இப்படி எர்த்து இருக்குது அப்படின்னா ஒரு சைடு நமக்கு டேவாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து நைட்டாக இருக்கும். இந்த டே சைடு இருக்கிற அட்மாஸ்பியருடைய இதனுடைய டிஸ்டன்ஸ், இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி டிக்ரீஸ் ஆகிரும். சரியா? அப்போ திருப்பி அந்த பக்கம் போகும்போது அங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும், இங்கே என்னன்னா ஸ்ரிங்க் ஆகும், இங்கே உள்ளே வரும். சரியா? இந்த மாதிரி கேஸஸ் மாறும். சரி,
இப்போ ஆரிஜின் வந்து இதுக்கு மெயின் சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸ்க்கான சோர்ஸ் எது அப்படின்னா சன். சரியா? ப்ளஸ் வந்து நம்ம எர்த்தினுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அதுவும் சேர்ந்து அதோட சோர்ஸ். அப்போ இந்த அட்மாஸ்பியர் வந்து டைனமிக், ஸ்டாட்டிக் கிடையாது. இதோடைய சைஸ், இதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும், டென்சிட்டியும் மாறிட்டே இருக்கும். சரியா? சன்லைட் அதிகமாக விழுந்துச்சு, சம்மராக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே வின்டராக இருந்துச்சு அப்படின்னா அட்மாஸ்பியர் கம்மியாக இருக்கும். சரியா? சரி, இந்த அட்மாஸ்பியருடைய நேச்சர் என்ன அப்படின்னா இதை லேயர் வைஸ் பிரிச்சிருக்காங்க. இதனுடைய இந்த லிமிட்டுக்கு மேலே அட்மாஸ்பியருடைய ஒரு லேயர். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து எக்ஸோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்ல பேர் வச்சுருப்பாங்க. எக்ஸோனா அவுட்டர் லேயர், இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கும்போது அது வந்து எக்ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தெர்மோஸ்பியர்னு சொல்லலாம். சரியா? இங்கிருந்து சன்னுடைய ரேஸ் இப்படி வந்து விழுகுது இல்லையா, இப்படி வந்து இடத்துல விழுகுது இல்லையா, இதில் வந்து விழுகிறதுக்குள்ள நம்மளுடைய அட்மாஸ்பியர் இதை வந்து லேயர் பை லேயராக பிரிச்சிருப்போம். சரியா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்குமா, இந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்குமா, ஏ இங்கே ஹீட் அதிகமாக இருக்குமா, பி இங்கே ஹீட் அதிகமாக இருக்கும். ஏன்? ஏன்னா சன்னுக்கு பக்கத்தில் இருக்கா, டைரெக்டாக வந்து நம்ம மேலே விழுகுதா. இங்கே போக போக சன்னுக்கு நமக்கான டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரியா? இது அப்படியே அந்த கான்செப்ட் அப்படியே வச்சுங்க. இந்த ஓவரால் இதை முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். சரியா? வேரி ஆகுதா இல்லை வந்து நீங்கள் சொன்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா, இங்கே தான் ஹீட் அதிகமாக இருக்கா, இங்கே கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்? ஏல டென்சிட்டி கம்மியாக இருக்கும். க்ரீன் ஹவுஸ் எங்கே இருக்குது இதில்? அப்போ அதுக்கு சோர்ஸ் எது? சன். சரி, இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரியா? இதில் இருக்கிற பாயிண்ட்டை பார்த்துங்க. இது கம்ப்ளீட்டாக முழுக்க என்சிஇஆர்டி புக்கில் இருக்கிற கண்டென்ட் ப்ளஸ் லால் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. சரியா? கிளைமேட்டாலஜிக்குன்னே தனியாக ஒரு புக் இருக்குது லால், அதிலிருந்து எடுத்த நோட்ஸ் இதில் இருக்குது. புக்கில் இருக்கிறதுமே அதுதான், அந்த நோட்ஸ் தான் இருக்குது. புக்கில் இருக்கிறது எல்லாமே படிக்கணுமானா எல்லாமே படிக்க வேண்டாம். இங்கே என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஏன்னா இதுவே நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். இது கம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியரே ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். இதெல்லாம் 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய சாப்டர். சரியா? பட் ஆனால் இது பேசிக், மனப்பாடம் பண்ணக்கூடாது. கிளைமேட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? சரி, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துங்க. இல்லை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் நிறையா கேஸஸ் இருக்குது, மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அட்மாஸ்பியர் அப்படின்னா என்னென்ன கேஸ்லாம் சொல்லலை, இதில் நிறையா கேஸஸ் இருக்குது அட்மாஸ்பியரில். இதில் ஆக்சிஜன் இருக்கிறதுனால, நம்ம எர்த்தனுடைய அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் இருக்கும். அப்படி ஆப்போசிட்டாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால என்ன ஆகுது, பிளானட்ஸ் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது, ட்ரீ ஸ்பீசிஸ் இருக்குது. சரியா? அப்போ ஆக்சிஜனை எடுத்துகிட்டு இங்கே உயிர் வாழ்கிறதுக்கு சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை சோர்ஸாக எடுத்து உயிர் வாழ்கிற சில ஸ்பீசிஸும் இருக்குது. சரியா? அப்போ ரெண்டுமே இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் 99% இந்த அட்மாஸ்பியருடைய கேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய மாஸ், இது எவ்வளோ தூரம் இருக்குது இந்த ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. சரியா? 90, இது முக்கியமான பாயிண்ட். இது அப்படியே என்சிஆர்டி புக்கில் இருக்கிற பாயிண்ட்டு. ஏன்னா வேறு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் மாறும். 99% ஆஃப் டோட்டல் மாஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். மாஸ் அப்படின்னு என்னது, நிறையா கேஸஸ் உள்ளே சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து மேலே 32 கிலோமீட்டர்ஸ். சரியா? 32 கிலோமீட்டர்ஸ். இந்த நியூ என்சிஆர்டியில் எவ்வளோ தூரம் அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஓல்டு என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு கொடுத்துருக்கான். இந்த ஓல்டு என்சிஆர்டியெல்லாம் இப்போ இல்லை, நாங்கள் படித்த காலத்தில் இருந்து. இங்கே இருந்து 120 கிலோமீட்டர்ஸ். ஆக்சிஜனை எவ்வளோ தூரம் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் 90 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரேஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருந்தான் ஓல்டு என்சிஆர்டியில். சரியா? ட்ரேஸ் பண்ண முடியுமே தவிர அதை வச்சு சுவாசிக்க முடியாது, அதை வச்சு உயிர் வாழ முடியாது. ட்ரேஸ் பண்ண முடியும் கொஞ்சமாக, எங்கேயாவது 0.001 அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுற அளவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இதோடைய 90 கிலோமீட்டர் வரைக்கும், இந்த சர்ஃபேஸ்லேருந்து மேலே 90 கிலோமீட்டர் வரைக்கும். பட் கம்ப்ளீட் அட்மாஸ்பியரே எதுக்குள்ளே சுருங்கி இருக்குது அப்படின்னா இந்த 32 கிலோமீட்டர்ஸ் உள்ள தான்
99% ஆஃப் அட்மாஸ்பியரே இருக்குது. சரியா? இதில் பாருங்க, நம்ம இந்த ஏர் இருக்கு இல்லையா, இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ், இதை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து கலர்லெஸ். இதை என்ன பண்ணலாம்? ஃபீல் பண்ணலாம். காற்றடிக்கும் போது ஏதாவது கேஸஸ் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். நம்ம ஆக்சிஜனை பார்த்துருக்கோமா? பார்த்ததில்லை. பட் ஆனால் ஃபீல் பண்ண முடியுதா? ஆக்சிஜன் பத்தலைன்னா என்ன ஆகுது? பத்தலைன்னா சாக மாட்டோம், பத்தலைன்னா மூச்சு திணறல் வரும். சரியா? அப்போ ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். அந்த மாதிரி தான். இதே வேறு கேஸஸ் இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடெலாம் ஃபீல் பண்ண முடியும். கார்பன் டை ஆக்சைடு எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அங்கே ஹீட் அதிகமாக இருக்கும், அங்கே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக சர்க்குலேட் ஆகும். இதே இந்த ஜன்னல் விண்டோ எதுவுமே இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. இப்படியே நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் நீங்கள் என்ன ஆவீங்க? அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுவீங்க. சரியா? அப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற ஆக்சிஜன்லாம் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடுவோம். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு ஏன் அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது சுற்றி ஹீட்டாக இருக்குது? இதை நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கிளாஸ் எடுத்தேன்னா நீங்கள் எதை எமிட் பண்ணுவீங்க, எதை ரிலீஸ் பண்ணுவீங்க? கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனை ஃபுல்லாக எடுத்துருவீங்க. சரியா? அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஹீட் ஜென்ரேட் பண்ணும். சரியா? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். சரியா? அதனால தான் குளோபல் வார்மிங் வரதுக்கு காரணம் இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் இருந்துச்சு. அதிகமாக கேஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஹீட் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கு இடத்துக்குள்ளே. சரியா? இதே கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம எமிஷன் வந்து குறைச்சிட்டு வரோம் அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். எர்த்தனுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் இது எல்லாமே அப்படியே குறைஞ்சிட்டு வரும். சரியா? 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி மே மாதம் இந்த சம்மரில் எங்காவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ தூரம் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரேராக எங்காவது கேள்விப்படுவோம். ஆனால் இன்றைக்கி நார்மலாக எல்லா பக்கமுமே வந்து எப்படியாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை டச் பண்ணிடும். சரியா? சரி, அப்போ இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேலிட். சரியா? இதோடைய டோட்டல் 99% மாதம் வந்து அப் டு த ஹைட் 32 கிலோமீட்டரில் நம்ம ஃபீல் பண்ணுறோம். சரியா? இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் எவ்வளோ தூரம் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப் டு 120 கிலோமீட்டர்ஸ். சரியா? அப் டு 120 கிலோமீட்டர்ஸ். இந்த பாயிண்ட் எழுதிங்க. அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதி. இதை விட்டுருங்க, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாயிண்ட் எழுத வேண்டாம். எழுதிட்டீங்களா? சரி, எர்த்துடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவோமா. மேலே வந்து இப்படி மேலேயும் கீழே வந்து அமுங்கின மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பல்ஜான மாதிரி இருக்கும். இதான் ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் இந்த மாதிரி ஜியாய்டு ஷேப் இருக்குன்னா இதோடைய ரொட்டேஷன்.
இது ஒரு பால் எடுத்து நீங்கள் தண்ணியில் நல்லா சுற்றி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது சைடில் தான் தண்ணி விடும். சரியா? ஒரு பொருள் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்னன்னா அதோடைய சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும், மேலே வந்து அப்படியே சிங்க் ஆகிட்டே வரும். சரியா? அப்போ நம்மளுடைய அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த அட்மாஸ்பியர் எப்படி லொக்கேட் ஆகிருக்கு, எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இங்கே இருந்து போல்ஸ் போனீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 120 கிலோமீட்டரில் இங்கே அட்மாஸ்பியர் வந்து இங்கே இருக்குது, ஈக்வட்டாரில் இருக்குது அப்படின்னா, போல்ஸில் எவ்வளோ தூரம் அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இவ்வளோதான் இருக்குது. அப்போ அட்மாஸ்பியருடைய லென்த் இருக்கு இல்லையா, இந்த கவரேஜ் வந்து ஈக்வட்டார் ரீஜனில் அதிகமாகவும், டுவர்ட்ஸ் போல்ஸ்லேருந்து மேலே சர்ஃபேஸ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த டோட்டல் அட்மாஸ்பியருடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வட்டார் சைடில் வந்து அதிகமாகவும், இந்த போல்ஸ் ஏரியாவில் கம்மியாகவும் ட்ரேஸ் ஆகும். சரியா? என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ரொட்டேட் ஆகும்போது இந்த இடத்துல சன்லைட் இருக்கு இல்லையா, சூரியனுடைய வெளிச்சம், இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வட்டார், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த 3க்குள்ளே இருக்கிறது தான் வந்து டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிராபிக்கல் ரீஜனில் இந்த சன்லைட் இருக்கு இல்லையா, சூரியனுடைய வெளிச்ச ஒளிக்கதிர் வந்து அதிகமாக விழுகும். போல்ஸ் இந்த பக்கம் அதிகமாக விழுகாது. ஸோ அதிகமாக விழுகாதனால கேஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. சரியா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், சன்னு தான் வந்து மெயின் சோர்ஸ், அட்மாஸ்பியருக்கான மெயின் சோர்ஸ். அப்போ சன்லைட் வந்து எங்கே விழுகும் அப்படின்னா டைரெக்டாக இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து இந்த கேப்ரிகானுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து சன்லைட்டே விழுகும், சூரியனுடைய ஒளியே விழுகும். இந்த மேலே போல்ஸ் இந்த ஏரியாலையும் கீழே இருக்கிற இந்த போல்ஸுக்கும் ரேராக தான் சன்லைட் போகும். ஸோ அதனால் இங்கே இந்த அட்மாஸ்பியரோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். இந்த டயக்ராம் போட்டுங்க. இதை ட்ரா பண்ணிவிட்டு இது எந்தெந்த பிளானட்டுக்கு அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? இல்லை ரேராக பார்த்துங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேட்டலைட் இருக்கு இல்லையா, நமக்கு எப்படி மூன் இருக்குது, நிலா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சேட்டனுக்கு வந்து டைட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு மூன் இருக்குது. சரியா? அதில் அட்மாஸ்பியர் இருக்குது. சரியா? பிளானட்ஸை தாண்டி ஒரு சேட்டலைட்டில் அட்மாஸ்பியர் இருக்குன்னா அது டைட்டன். இந்த டைட்டன் யாரோடது அப்படின்னா சாட்டன். சாட்டன்னா என்ன கோள்? சனி. மெர்க்குரி மட்டும் இல்லையா மேலே? மெர்க்குரி மட்டும் இல்லை, மெர்க்குரிக்கு அட்மாஸ்பியர் கிடையாது, நோ அட்மாஸ்பியர். நம்ம புக் இருந்துச்சுன்னா அதில் ஆக்சிஜன் வந்து 120 கிலோமீட்டரா 90 கிலோமீட்டர்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். 120 இருக்கா?
ஓகே. அப்போ ஆக்சிஜன் 120 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரேஸ் ஆகும். ஆக்சிஜன் வந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரேஸ் ஆகும். சரியா? மற்ற கேஸஸ் தான் வந்து கம்மியாக ஒரு 90 அந்த மாதிரி ட்ரேஸ் ஆகும். எர்த்து உள்ளுக்கிற கேஸஸா? இல்லை இன்க்ளூட் ஆகாது. உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது உள்ளே இருக்குது. இந்த சர்ஃபேஸ்லேருந்து மேலே, கீழேருந்து இப்படி மேலே இருக்கிற கேஸஸ் தான். என்னென்ன கேஸஸ் அதிகமாக இருக்குது எர்த்தில் அட்மாஸ்பியரில்? நைட்ரஜன், ஆக்சிஜன், அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. சரி, இதில் பாருங்கள், அட்மாஸ்பியரில் வந்து கேஸஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம அந்த கேஸஸ் தாண்டி சில பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல. இந்த கேஸுக்கு அடுத்து எது இருக்கும் அப்படின்னா வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர்னால் என்னது நம்ம பார்த்துருக்கோமா? வாட்டர் வேப்பர், ஸ்டீம், கேஸஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த மூணு சேர்ந்தது தான் அட்மாஸ்பியர். சரியா? இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸே நிறையா பிரிப்போம். சூட், அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். சரியா? டஸ்ட் பார்ட்டிகல்ஸே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இங்கேயே நிறையா சுற்றிட்டு இருக்கும். இந்த ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, பார்த்துறீங்களா? டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா அந்த ஜன்னல் வழியாக வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதாவது அப்படி கை தட்டிங்கனாவோ இல்லை டஸ்ட் இருந்துச்சுனாவோ அது கண்ணுக்கு தெரியும். பட் அது இல்லைன்னா நமக்கு வந்து இப்போ இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரியா? அந்த மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் அந்த பேர் அப்படி வச்சுருப்பாங்க. வல்கனோவிலிருந்து எரப்ட் ஆகுது, வெடித்து கேஸஸாக வெளியில் வரும். அது போக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே மேலே நின்றுட்டுருக்கும். சரியா? இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அட்மாஸ்பியர். சின்ன சின்ன சாலிட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். சரியா? அதுதான் வந்து மழை பெய்யறதுக்கான சோர்ஸஸே. சரி, இதில் போட்டிருக்கான் நான் சொன்ன பாயிண்ட். ஆக்சிஜன் ரைட், ஆக்சிஜன் வந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரேஸ் ஆகுது. சரியா? இல்லை கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், அதர் கேஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 90 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரேஸ் ஆகும். சரியா? இதில் இந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, எர்த்தனுடைய அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியரில் இந்த சர்ஃபேஸை ஒட்டி ஒரு போர்ஷன், இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கேஸஸ்க்கும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கேஸஸ்க்கும் வேரியேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம இந்த சர்ஃபேஸ், எர்த்துடைய சர்ஃபேஸில் இந்த சரௌண்டிங்கில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமாகும். சரியா? ரொம்ப டென்சிட்டி அதிகமான கேஸஸாக இருக்கும். மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா டென்சிட்டி கம்மியான கேஸஸ் மேலே இருக்கும். சரியா? நீங்கள் தண்ணிக்குள்ளே ஏதாவது ஒரு பாலை வந்து உள்ளே போடுறீங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் கீழே போயிடும், வெயிட் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? மேலே நிற்கும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். கேஸோடைய டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது எஸ்கேப் ஆகி மேலே வந்து நின்றும். சரியா? டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஓட்டின மாதிரி இங்கே கீழே இருக்கும். ஸோ இந்த டோட்டல் 120 கிலோமீட்டர் வரைக்கும் அட்மாஸ்பியர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அட்மாஸ்பியர்லேயே எங்கே அதிகமான கேஸஸ் இருக்குது அப்படின்னா இந்த எர்த்துடைய சர்ஃபேஸை ஒட்டின ஏரியாவில் தான் வந்து அதிகமான கேஸஸ் இருக்கும். கேஸோடைய டென்சிட்டிஸ் அதிகம். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கன், அந்த மாதிரி நிறையா கேஸஸ் வந்து டென்சிட்டி சர்ஃபேஸ், எர்த்துடைய சர்ஃபேஸில் தான் இருக்கும். சரியா? அபோவ் சர்ஃபேஸ் கொஞ்சம் லென்த்தில், இதுக்கு மேலே இருக்காது. இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் என்ன பண்ணால், இந்த ஹீலியம் பலூன் விற்றுட்ருப்பாங்க இல்லையா கடையில், அந்த பலூனை விட்டுன்னா என்ன ஆகும்? அது மேலே எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும்? ஏன் அந்த பலூன் இங்கேருந்து மேலே போகுது? நம்ம ஒரு பலூனை ஊதி கட்டி வைக்கிறோம், ஹீலியம் கேஸ் அடிக்கிறோம். சரியா? நைட்ரஜன் கேஸ் இருக்குது. இல்லை நம்ம ஊதுறோம் இல்லையா பலூன், அந்த பலூனை போட்டிங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடும். ஹீலியம் கேஸ் என்ன ஆகும்? அந்த பலூன் இம்மீடியட்டாக வந்து சல்லுன்னு மேலே ரைஸாக அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அந்த பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் டென்சிட்டி இருக்கும் இல்லையா, அந்த டென்சிட்டியும் அட்மாஸ்பியரில் மேலே இருக்கிற டென்சிட்டியும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அது வரைக்கும் மேலே போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அப்படி நின்று. இது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து புரிஞ்சுதா உங்களுக்கு? கேஸஸ்லேயே வந்து
லைட் கேஸ், டென்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அந்த காற்றுக்கு டென்சிட்டி அதிகம். ஒரு பலூனில் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஊதுறோன்னு வச்சுங்களேன், ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு. சரியா? அது கார்பன் டை ஆக்சைடு. இன்னொன்று வந்து ஹீலியம். சரியா? இந்த 2 கேஸையும் எடுத்து வெயிட் போட்டிங்கன்னா எது வெயிட் அதிகமாக இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த ஹீலியம் கேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். இப்போ பஞ்சு வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கா, அதே சைஸ் ஒரு காயின் இருக்கு இல்லையா, இதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதை போட்டிங்கன்னா என்ன ஆகும், கீழே வந்து இந்த பஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் பறந்துகிட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரி கேஸஸ்லேயே வந்து எர்த்துடைய சர்ஃபேஸ்னால் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற கேஸஸ் இப்படி கீழே இங்கே சுற்றிட்டு இருக்கும். இதே டென்சிட்டி கம்மியாக இருக்கிற கேஸஸ் வந்து மேலே இருக்கும். சரியா? அது புரியுதில்ல? அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா 1 கிலோ இரும்பு இருக்கு இல்லையா, அயன், அதை தண்ணியில் போட்டிங்கன்னா கீழே போயிடும். இதே ஒரு மரம் உட் இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், மேலே வந்துடு. அதுக்கு ரீசன் என்ன, அதோடைய டென்சிட்டி தான் ரீசன். சரியா? நீங்கள் எவ்வளோ தான் போட்டு அமுக்குனாலும் அது திருப்பி மேலே வர தான் பார்க்கும். இன்னும் கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் எதாவது கிணறு இருக்கு இல்லையா, அதில் குளிச்சிருக்கீங்களா? இந்த கிணத்துல நீங்கள் குதித்து நீச்சல் அடிக்கிறக்கும் கிணத்துல போய் ஒருத்தர் விழுந்து தண்ணியில் மூழ்கி செத்தான்னு இருக்காது. ஆற்றுலையோ கடல்லையோ போய் நீங்கள் விழுந்தீங்கன்னா உள்ளே மூழ்கி நீங்கள் இறந்துடுவீங்க. சரியா? ஏன் அப்படின்னா கிணத்து தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆற்று தண்ணிலையோ கடல் தண்ணிலையோ போனீங்கன்னா அது ஏரியா பெருசு, டென்சிட்டி அதிகமாக இருக்காது, நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. கிணத்துக்குள்ளே உள்ளே குதிச்சிங்கன்னா அது அதே டைமில் மேலே தூக்கிட்டு தான் உங்களை விடும். அதே டைமில் உங்களை மேலே தூக்கிட்டு விடும். நீங்கள் கையை ஆட்டிட்டு இருந்தீங்கன்னாவே தப்பிச்சிடுவீங்க யாராக வர வரைக்கும். தண்ணி நீங்கள் குடிக்காமல், சரியா, அப்படியே உள்ளுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு இருக்க மாட்டீங்க, தண்ணி மேலே தான் தூக்கிவிடும் உங்களை. ஏன்னா டென்சிட்டி அதிகம். சரியா? கடல் தண்ணியோ ஆற்று தண்ணியோ ஏரியா அதிகம், டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது குதிச்சிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. ஓகேவா? சரி, போக போக பார்த்துருவோம். இந்த பாயிண்ட் எழுதிங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ தான், இதை தாண்டி இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. 90 கிலோமீட்டர் தான் அதோட லிமிட்டா, இதுக்கு மேலே இருக்காதா அப்படின்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். சரியா? எழுதிட்டீங்களா?
சரி, இதை பார்த்துங்க, எழுத வேண்டாம். என்னென்ன கேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன், அதுக்கடுத்த ஆர்கான், அதுக்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு. நல்லா பார்த்துங்க, அதுக்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு 0.036. நியான், ஹீலியம், கிரிப்டான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ்ட் கேஸஸ் சொல்லுவாங்க. ட்ரேஸ் பண்ண முடியும். அதிக அளவு இருக்காது, பட் ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சரியா? இதில் ஒரு டைம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூ மட்டும் கேட்டிருந்தாங்க. 0.036 ஆர் 0.04 அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது புக்லேயே இருக்கும், இந்த வேல்யூ புக்லேயே இருக்கும். சரியா? ரொம்ப டிஎன்பிசி மாதிரியெல்லாம் இந்த ஆர்டர் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. சரி, இந்த கேஸஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய கேரக்டர் பார்த்துருவோம். சரியா? இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கும் இல்லையா, இங்கே இந்த ரூம்லேயே இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்துட்டு இருந்து க்ளோஸ்டு சர்க்கிளில் இருந்து அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணு, இங்கே இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சிடும். சரியா? அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் வெளியில் ரிலீஸ் பண்ணாது கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ். யாருக்கு இம்பார்ட்டன்ட் கேஸ்? நமக்கு இல்லை, பிளானட்ஸ். சரியா? பிளானட்ஸு, ட்ரீ ஸ்பீசிஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். இது டிரான்ஸ்பரண்ட் டு இன்கம் சோலார் ரேடியேஷன். இந்த இன்கம் சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூரியனிலிருந்து வர ஒளிக்கதிர் இருக்கு இல்லையா, சூரியனிலிருந்து வரும் இல்லையா, இதுதான் இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கேருந்து வெளியில் போகிறது அவுட் கோயிங், செல்ஃபோன் மாதிரி தான். சரியா? இன்கம்மிங், அவுட் கோயிங். உள்ளே வருது இல்லையா, உள்ளே வரக்கூடிய இந்த சோலார் ரேடியேஷன், அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஹீட்டை இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ண அப்படின்னா அப்சர்வ் பண்ணி வச்சு. மற்ற கேஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நேரம் குயிக்காக இம்மீடியட்டாக அப்சர்வ் பண்ணி வச்சு. நீங்கள் ஏதாவது சாக்கடை ஓரமாக நடந்து போய் அந்த இடத்துல சின்ன ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ட்ரைனேஜ், பெரிய ட்ரைனேஜ் இருக்குது. சரியா? அந்த கீழே வந்து ரவுண்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா ரோட்லலாம், அது எதாவது ஓப்பனாக இருந்து அந்த பக்கம் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா பயங்கரமான ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? நிறையா வந்து இந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண போகிறவங்க இல்லை தண்ணி தொட்டியோ வேறு ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ண போகும்போது வந்து விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கார்பன் மோனாக்சைடு. சரியா? இது ரொம்ப ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் டெட்டை கொண்டு வந்துடும் இந்த கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனை இது என்ன பண்ணிக்குது, எஸ்கேப் பண்ண விடாமல் பிடிச்சிக்குது. சரியா? ஒப்பாக் டு த அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அதாவது மேலிருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன், சூரியனிலிருந்து வருது இல்லையா, இது வந்து இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகாமல் என்ன பண்ணுதுன்னா இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய எர்த்துடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, காலையில் வர சூரியன் வந்துட்டு என்னாது, இந்த ஈவினிங் இந்த டைமில் நமக்கு மறைஞ்சிருது. நமக்கு எதாவது ஹீட்டு தெரியுதா? இந்த ஈவினிங் டைமில் வந்து நமக்கு சூரியனுடைய வெளிச்சம் நம்ம மேலே விழுந்து நம்ம வந்து ஹீட்டை ஃபீல் பண்ணுவோமா? ஃபீல் பண்ண மாட்டோம். சரியா? ஏன் அப்படின்னா சூரியனே மறைஞ்சிருச்சு, அந்தளவுக்கு டைரக்ட் ஹீட் நம்ம மேலே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இந்த சம்மர் டைமில் ஒரு 8 மணி வரைக்கும் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுவோமா? ரொம்ப சூடான காற்று அடிச்சிட்டு இருக்குமா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனை இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா அப்சர்வ் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கும், ஹீட்டை கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சிருக்கும். சரியா? இதனால தான் நமக்கு இந்த சம்மர் டைமில் என்ன ஆகுது, 7 மணி 8 மணி 9 மணி வரைக்கும் நம்ம ஹீட் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நைட்டு 3 மணி வரைக்கும் என்ன ஆகுனா இந்த ஹீட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. விடிய காலத்தில் 3 மணிக்கு மேலே தான் என்ன ஆகும்னா சில்லுன்னு காற்றடிக்கும். காற்று எப்பயுமே அடிக்கிறது தான், அது சில்லுன்னு அடிக்கிறதுக்கும் சூடாக அடிக்கிறதுக்கு காரணம் என்ன பண்ணால் இந்த எர்த்து இருக்கு இல்லையா, இந்த எர்த்து உள்வாங்கின ஹீட்டை ரிலீஸ் பண்ணுற டைம். கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கேஸஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உள்வாங்கின காற்றை வெளியே விடுறதுக்கு டைம் அதிகமாகும், அப்சர்வ் பண்ணி வச்சதை விடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரியா? கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிருச்சு, எமிஷனே இல்லை, அதிகமான வெஹிக்கிள் போகல. இந்த கோவிட் டைமில் ரொம்ப லாக்டவுனில் ஒரு 3 மாதம் இருந்த டைமில் அந்தளவுக்கு ஹீட்டு தெரிஞ்சிருக்காது, அந்தளவுக்கு பொல்யூட் ஆகலை, அந்தளவுக்கு கார்பன் மோனாக்சைடோ கார்பன் டை ஆக்சைடோ இங்கே இல்லை. சரியா? அப்போ என்ன சொன்னாங்க, நேச்சர் வந்து திரும்பிட்டு இருக்கு, நிறையா இதை வந்து நம்மளால் மலை இந்த எவரெஸ்டே பார்க்க முடியுது, ஹிமாலயஸ் பார்க்க முடியுது உத்தரகண்ட்லேருந்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஏன் அப்படின்னா விசிபிலிட்டி நமக்கு அந்தளவுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இல்லை, க்ளீனாக இல்லை. சரியா?
ஓரளவு கிளியராக இருந்துச்சு. இதுதான் இந்த ரீசன். இதில் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் பண்ணக்கூடிய வேலை ரொம்ப அதிகம். சரியா? சரி, இது நான் சொன்னதான். இட் அப்சர்வ்ஸ் எ பார்ட் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன், இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன், டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி, இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன். டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னா காலையில் சூரியன் உதயமாகுது இல்லையா? இப்போ இந்த டஸ்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. காலையில் 7 மணிக்கு சூரியன் வந்து இந்த டஸ்டர் மேலே இதோடைய வெளிச்சம் விழுகுது. அப்போ நான் தொட்டனா டஸ்டர் சூடாக இருக்குமா இருக்காதா? காலையில் விழுந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு ட்ரெஸ்ஸை நான் துவைச்சி காலையில் 7 மணிக்கு நான் காய போடுறேன். ட்ரெஸ்ஸை துவைச்சி காய போடுறேன். அந்த ட்ரெஸ்ஸை தொட்டால் எப்படி இருக்கும்? சில்லுன்னு தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தொட்டனா சூட உடனே 2 மணி நேரத்தில் சூடாயிருமா? அது என்ன தோசையா? 2 மணி நேரத்தில் எப்படி சூடாகும்? இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு நான் காய போட்டிருக்கேன் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஹீட் இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா அப்சர்வ் பண்ணணும், உள் வாங்கணும், உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கும் போது என்னன்னா இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதை எவாப்ரேட் பண்ணிவிடும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கு. எவாப்ரேட் பண்ணிவிட்டு இது என்னன்னா நியூட்ரல் ஆகும். சரியா? 0 சேச்சுரேஷன் பாயிண்ட் 0 ஆகும். 0 ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி 0 ஆயிடும். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் தான் ட்ரை ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய இந்த காட்டன், இந்த நூல் எல்லாமே என்னாச்சுன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு இதுக்கு மேலே வர ஹீட்டெல்லாம் ரிஃப்ளெக்ட் தான் பண்ணிவிடும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் உள் வாங்கிருச்சு. இதுக்கு மேலே வந்தால் வெளியே தான் அனுப்பிச்சுடணும். இந்த மாதிரி எர்த்து என்ன ஆகுனா காலையில் 7 மணிலேருந்து 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் சூரியனிலிருந்து வர ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கு வாங்கிக்குள்ள. திருப்பியும் 3 மணிக்கு அதே வெயில் அடிக்கும். அந்த வெயில் அடிக்கும் போது என்னன்னா ஹீட் எர்த்து வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்சர்வ் பண்ணிச்சு ஹீட்டை. இதுக்கு மேலே வந்தால் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதனால தான் நீங்கள் 3 மணிக்கு வெஹிக்கிளை ஓட்டும் போதோ இல்லை நடந்து போகும்போதோ உங்கள் கண்ணு கூசும். இதே காலைல 10 மணிக்கு வண்டி ஓட்டும் போது ஆப்போசிட்டில் சன்லைட் இருந்தால் உங்களுக்கு கண்ணு கூசாது. ஏன் அப்படின்னா எர்த்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ சூரியனிலிருந்து டைரெக்டாக வர சன்லைட், சோலார் ரேடியேஷன் நம்மளை ஹீட் பண்ணாது. நல்லா பார்த்துங்க. உங்கள் தலையில் சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய ஒளி விழுகிறதுனால நீங்கள் ஹீட் ஆக மாட்டீங்க. உங்கள் பாடி ஹீட் ஆகாது. எப்போ ஹீட் ஆகும் அப்படின்னா இந்த எர்த்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வாங்கி வச்சுட்டு அதுக்கு போதும் அப்படின்னு 2 மணி 3 மணிக்கு அது வரைக்கும் அப்சர்வ் ஆகிருக்குள்ள. இதுக்கு மேலே அப்சர்வ் பண்ண முடியாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணும். வர்றதை என்ன ஆகுன்னா திருப்பி விடும். இப்படி வர்றது முடிஞ்ச வரைக்கும் உள் வாங்கிட்டு 3 மணிக்கு மேலே என்ன ஆகுனா இப்படி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். அந்த திருப்பி விடுறதா நம்ம கண்ணு கூசும். அந்த திருப்பி விடுற ஹீட்டு தான் நமக்கு தெரியும். புரிஞ்சுதா? இதை வந்து தப்பாக நம்ம என்ன நினச்சிருப்போம்னா சூரியனுடைய வெளிச்சம் நம்ம மேலே விழுகிறதுனால தான் நமக்கு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது ரீசன் கிடையாது. எர்த்து ஒரு ஹீட்டை எமிட் பண்ணும். எப்போ 3 மணிக்கு மேலே ஒரு ஹீட்டை எமிட் பண்ணும். சரியா? அப்போ தான் நமக்கு வந்து இந்த சரௌண்டிங்கே ஹீட் ஆகும். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 3 மணிக்கு தான் எடுப்பாங்க. சரியா? ரொம்ப ஒரு டேவுடைய கம்மியான டெம்பரேச்சர் எப்போ எடுப்பாங்கன்னா விடிய காத்தால 3 மணிக்கு எடுப்பாங்க. சரியா? புரிஞ்சுதா கான்செப்ட்டு? அப்போ எர்த்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், இந்த டெஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டேபிள், காலைல 10 மணிக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது தொட்டேன்னா எனக்கு சூடு தெரியல. 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு நான் எடுக்கும்போது தொட்டால் சூடு தெரியுது. ஏன் அப்படின்னா இது முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்குது எல்லாத்தையுமே எர்த்தை அப்சர்வ் பண்ணிடுச்சு. 3 மணிக்கு மேலே எர்த்து என்ன ஆகுது? எமிட் பண்ண ஆரம்பிக்குது. அது பேர் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். எர்த்து எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன் பேர் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். சன் எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன் பேர் சோலார் ரேடியேஷன். இது இந்த 2 நல்லா தெளிவாக இருக்கும். சரியா? அப்போ it absorbs as a part of terrestrial radiation and reflect back some part of the towards the earth surface. இது உள் வாங்கிட்டு சில இடங்களில் வெளியில் ரிலீஸ் பண்ணுது. இன்னும் சில இடங்களில் எர்த்து வந்து சோலார் ரேடியேஷன் அப்சர்வே பண்ணாது, உள்ளே வாங்காது, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அது எங்கே அப்படின்னா நீங்கள் சம்மரில் என்ன கலர் ட்ரெஸ்ஸை போட சொல்லுவாங்க, மேக்ஸிமம் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பாங்க, ட்ரெஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக் கலர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, லைட் கலர் போட சொல்லுவாங்க. என்ன ரீசன்? பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணும், ஒயிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ரீசன் தான் நம்ம ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் எல்லாம் வந்து சம்மரில் சடனாக ஏன் மெல்ட் ஆகலை அப்படின்னா அது ஒயிட் கலரில் இருக்குது ஸ்னோ.
பட்டோன்னே இம்மீடியட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், அப்சர்வே பண்ணாது. அப்சர்வ் பண்ணால் என்ன இருக்கும், ஹிமாலயாஸில் இருக்கிற கிளேசியர்லாம் இந்நேரம் மெல்ட் ஆகிருக்கும். சரியா? அப்போ எர்த்து எப்படி ஒரு பியூட்டியாக இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ அதில் பட்ட உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால என்னாங்கன்னா ஸ்டில் அங்கே கிளேசியர் ஃபார்மேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த கிளேசியர் எப்போ மெல்ட் ஆகும் அப்படின்னா இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அந்த சரௌண்டிங்கே வந்து வார்மாக இருக்கும்போது தான் மெல்ட் ஆகும். கரெக்டு தானே? அப்படி சன்லைட் இருந்து விழுகிற ரேடியேஷனால் மெல்ட் ஆயிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு 3 மாதம் 4 மாதம் நம்ம சம்மரில் இருப்போம், இந்நேரத்துக்கு அங்கே 0 ஆயிருக்கும், ஸ்னோ கவரே இருந்திருக்காது. அப்போ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு இருக்கும். சரியா? ஓகே, இதுதான் உண்மை. சரியா? சரி, இந்த 2 பாயிண்ட்டுமே அதை சொல்கிறது தான். அப்போ இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இது வெளியில் விடுது இல்லையா, எர்த்து வெளியில் எமிட் பண்ணுது இல்லையா சில கேஸஸ், இந்த ஹீட்டு போதுமான அளவு வாங்கிட்டு வேண்டாததுக்கப்புறம் வெளியில் விடுது. இது எக்ஸாம்பிளே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அயன் ராடோ இல்லை உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுற கரண்ட் தோசைகளோ நீங்கள் சூடு பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கல் உள்வாங்க கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆகும், தொட்டிங்கன்னா சூடாது. ஒன்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதோடைய சேச்சுரேஷன் பாயிண்ட் அந்த தோசைகளோட எல்லா பார்ட்டுமே ஹீட் ஆயிடுச்சு, ஹீட் அப்சர்வ் பண்ணி முடிச்சிருச்சு, 100% ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே எமிட் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? இதுக்கு மேலே எமிட் ரொம்ப ஆச்சு அப்படின்னா அது ரெட் கலரில் மாறிடும், தோசைகள் ரொம்ப எமிட் பண்ணும். பக்கத்தில் இருக்கிறத விட நீங்கள் இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் போனீங்கன்னாவே அந்த ஹீட்டு உங்களால் தெரியும், ஏன்னா எமிட் பண்ணிகிட்டே வரும். அதை எமிட் பண்ணுற டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருந்தால் தெரியும், இன்னும் தள்ளி போனால் சூடானா என்ன தெரியும், இன்னும் தெரியும், இந்த மாதிரி போகும். சரியா? இதனால் ஏதாவது ஹில்ஸ் ஏரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பரங்குன்றம் இல்லைனா யானைக்கல் அந்த சரௌண்டிங்கில் இருக்குவங்கனால இந்த 3 மணி 4 மணிக்கெலாம் சம்மர் டைமில் இருக்கவே முடியாது. அந்த பாறை உள்வாங்கின ஹீட் என்ன ஆகுனா திருப்பி எமிட் பண்ண ஆரம்பிக்கும், திருப்பி விட ஆரம்பிக்கும், அப்போல்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்கும். சரியா? சரி, இது வந்து இது என்ன அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகிட்டே வருது. டிகேட்ஸ் அப்படின்னா 10 வருஷம், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கான்செப்டில் நிறைய வெஹிக்கிள் வந்துருச்சு, நிறைய வெஹிக்கிள் பொல்யூட் பண்ணுது. எதை பொல்யூட் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதை தான் எமிட் பண்ணுது. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது, இடத்துக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்குது, சுற்றிட்டே இருக்கிறது இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டே இருக்குது. இதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆவரேஜாக சம்மர் டைமில் ஒரு 34 டிகிரி செல்சியஸ் வர வேண்டியது 44 வரைக்கும் போயிடுச்சு நமக்கு. ஓகேவா? சரி, அடுத்து இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு ஓசோனுங்கிற மாதிரி நல்ல கேஸஸும் இருக்குது. ஓசோன் லேயர் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பிளைண்டாக தெரியும், என்ன பண்ணு யூவி ரேடியேஷனை ஃபில்டர் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓசோனை பற்றி நம்ம தனியாகவே பார்த்துருவோம். சரியா? ஓசோன் வந்து என்ன பண்ணுது, நமக்கு அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை ஃபில்டர் பண்ணுது. இது என்ன ஆகுனா ஸ்கின்னுடைய டேமேஜை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுது, சன்லைட்லேருந்து வரும்போதே நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த ஓசோன் அப்படிங்கிற லேயர் வந்து அதை ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்பிச்சி விடுது. சரியா? இந்த பாயிண்ட் எழுதிங்க, இதை விட்டுருங்க, இந்த பாயிண்ட் விட்டுருங்க, தனியாகவே ஓசோன் தனியாகவே இருக்குது. இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கு வேணால் இந்த டயக்ராமை போட்டுங்க. இங்கேருந்து வந்துச்சுன்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன், எர்த்திலிருந்து வெளியில் வந்துச்சுன்னா இது வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்.
எழுதிட்டீங்களா? நம்ம இந்த சோலார் ரேடியேஷன், டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன்லாம் தனியாக பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம இவ்வளோ படித்து ஜாகிரஃபி, இந்த கிளைமேட்டாலஜி இவ்வளோ ஸ்டடி பண்ணி படிக்கிறோம் இல்லையா, வயசான பெரியவங்க, அந்த காலத்து ஆளுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி டைமில் சம்மர்லாம் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி எப்போ மழை வரும்னு சொல்லிடுவாங்க. அடிக்கக்கூடிய வெயில் இருக்கு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணி காலையிலேயே சொல்லுவாங்க இன்றைக்கி சாயந்தரம் மழை வரும்னு சொல்லுவாங்க. சம்மர் டைமில் அவங்களால வந்து அந்த சோலார் ரேடியேஷன் எவ்வளோ வருது, எர்த்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, அது காட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா இந்த மண்ணில், அவங்களுக்கு என்னன்னா எவ்வளோ தூரம் இந்த எர்த்தை அப்சர்வ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ தூரம் இது அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். எவ்வளோ தூரம் எவாப்ரேஷன் நடந்திருக்குன்னு அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி க்ளவுடு ஃபார்மேஷன் இருக்கா இன்றைக்கி அட் ப்ரெசன்ட் நான் சொல்கிறேன். இன்றைக்கி மழை வருமா? மழை வருமானா நீங்கள் எதை பார்த்து சொல்கிறீங்க? க்ளவுட்ஸ் இருக்கா? நல்ல டார்க் கலரில் க்ளவுடு ஃபார்ம் ஆனால் இம்மீடியட்டாக அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவரில் மழை பெய்யும். எப்போ? சம்மரில். சரியா? இதே வேறு டைமில் ஒரு நவம்பர் டிசம்பரில் இந்த மாதிரி க்ளவுடு ஃபார்மேஷன் இருந்தாலும் சொல்ல முடியாது. அதிகமான க்ளவுட் ஃபார்மேஷன் இருந்தால் தான் மழை பெய்யும். சரியா? அதே மாதிரி அப்பர் ஏர் சர்க்குலேஷன், மேலே காற்றடிச்சு மேகம் எவ்வளோ தூரம் கலையுதோ அதை வச்சும் ப்ரிடிக்ட் பண்ணலாம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு. காற்று மேலே நல்லா ஸ்பீடாக அடிச்சிச்சுன்னா மழை பெய்யாது, இந்த க்ளவுட்ஸ் வேறு எங்காவது போயிடும். இல்லைனா மழை பெய்கிற மாதிரி இருக்கிறது கலைஞ்சிரும். சரியா? சரி, அடுத்து வாட்டர் வேப்பருடைய இம்பார்ட்டன்ஸ். சரியா? இதை வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். சரியா? வாட்டர் வேப்பர் வந்து அட்மாஸ்பியரில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பார்த்துங்க. வாட்டர் வேப்பர் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட்னா என்னென்னு தெரியுமில்ல? ஆல்டிடியூட் அப்படின்னா ஹைட்டு, சர்ஃபேஸ்லேருந்து மேலே போகிறது ஆல்டிடியூட். சரியா? வாட்டர் வேப்பர் வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எர்த்துடைய சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் தான் அதிகமாக இருக்கும் வாட்டர் வேப்பர். ஏன் அப்படின்னா வாட்டர் வேப்பர் எப்போ கிரியேட் ஆகும்? ஏதாவது வாட்டர் கண்டென்ட் வந்து எவாப்ரேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுனா வாட்டர் வேப்பராக மாறும். இதே தண்ணி தான் இங்கே லிக்விடாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய வாட்டர். இது என்ன ஆகுது அப்படின்னா கேஸ் ஃபார்மேட்டில் மேலே இருக்குது. இங்கே நான் தண்ணி ஊற்றுறேன், ஒரு 2 ஹவர்ஸில் அந்த தண்ணி இங்கே இருக்காது. பட் ஆனால் அந்த தண்ணி எங்கே இருக்குன்னா இந்த சரௌண்டிங்கில் தான் இங்கே தான் இருக்கும். அதோடைய ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கும். நம்மளால் கண்ணில் பார்க்க முடிஞ்ச தண்ணி ஒரு 2 ஹவர்ஸில் வேறு ஒரு ஸ்டேஜுக்கு மாறிடுச்சு. சரியா? லிக்விட்லேருந்து கேஸ் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. இதுதான் வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வாட்டர் வேப்பர் ஹைட் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு டம்ளர் நான் இங்கே தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதோடைய வெயிட் எனக்கு தெரியும். ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 200 கிராம்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது எவாப்ரேட் ஆகி என்ன ஆகுனா ரொம்ப தூரம் ஸ்ப்ரெட் ஆகிடும். சரியா? அப்போ அது டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கும். வாட்டர் வேப்பர் எப்பவுமே டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பருங்கிற கேஸுக்குள்ளே என்ன இருக்கும்? வாட்டர் இருக்குது, தண்ணி கண்டென்ட் இருக்குது, ஈரப்பதம் இருக்குது. சரியா? அப்போ ஈரப்பதம் இருந்துச்சுன்னா என்னன்னா அதனால் மேலே போக முடியாது, ஹைட் அதிகமாக போக முடியாது. அதனால் ஹைட்டு கம்மியான இடத்துல தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? அட்மாஸ்பியர் விச் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். இது ஒரு பேசிக் கான்செப்ட். புரிஞ்சுதா? வாட்டர் வேப்பர் இஸ் ஆல்சோ வேரியபிள் கேஸ் இன் அட்மாஸ்பியர் விச் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். இது அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ஏன் ஆல்டிடியூட் அதிகமான இடத்துல இருக்காது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னது? டென்சிட்டி அதிகம். மற்ற கேஸை கம்பேர் பண்ணும்போது அது டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுனா ஹைட் அதிகமான இடத்துல இருக்க முடியாது. இந்த பில்டிங்க்கு கீழே தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த பில்டிங்கை தாண்டி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு மேலே ஹைட்டு போகும், அதை தாண்டி மேலே போகாது. சரியா? புரிஞ்சுதா? சரி,
இது ட்ராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, ட்ராபிக்கல் ரீஜன். ஏன் ட்ராபிக்கல் ரீஜன் சொல்கிறோம்? இது ஹாட்டான ரீஜன். இந்த இடம் வந்து எப்பயுமே ஹாட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற டெம்பரேட் ரீஜன் வந்து மாட்ரேட், இதுக்கு மேலே போலார் ரீஜன் வந்து கோல்ட் ரீஜன். ஹாட் ஜோன், அதுக்கப்புறம் வார்ம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. சரியா? இந்த மாதிரி 3 ஜோனாக இடத்த பிரிச்சிருப்பாங்க. சரி, இங்கே வருங்க. வார்ம் அண்ட் வெட் ட்ராபிக்ஸ், இதுதான் வார்ம் அண்டு வெட் ட்ராபிக்ஸ். ஏன் வெட் ட்ராபிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இந்த ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் டெய்லியும் மழை பெய்யும். வருஷத்தில் எல்லா மாதமும் எல்லா நாளும் மழை பெய்யும். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இந்த ட்ராபிக்கல் ஜோன் இருக்கு இல்லையா, சாரி இந்த ஈக்குவேட்டர் ஜோன், இந்த ஒரு 5 டிகிரி டு 5 டிகிரி, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, அந்தமான், இங்கே எல்லாமே வந்து டெய்லியும் இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 நாளாவது, அதாவது 12 மாதத்தில் எல்லா மாதமுமே மழை பெய்கிற ஒரு ஜோன் எது அப்படின்னா இந்த ஈக்குவேட்டர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும், ரொம்ப வெட்டாகவும் இருக்கும். சரியா? ஹாட் வெட். ட்ரை அண்ட் கோல்டு ஏரியாஸ் எது அப்படின்னா ட்ரை அண்ட் கோல்டு ஏரியாஸ், போலார் ரீஜன், டெசர்ட் ரீஜன். சரியா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1% தான் இருக்கும். ஏன் வாட்டர் வேப்பர் வந்து இந்த மாதிரி ட்ராபிக்கல் ரீஜனில் அதிகமாக இருக்குன்னா, இந்த இடத்துல சன்லைட்டை வந்து டைரெக்டாக விழுகும். சூரியனுடைய ஒளி வந்து டெய்லி விழுந்துகிட்டே இருக்குது. எப்படி 12 மணி நேரம் பகல் 12 மணி நேரம் நைட் இருக்கு இல்லையா, அது இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாவது சூரியனுடைய வெளிச்சம் இருக்குது. இந்த சூரியனுடைய ஒளி படும்போது என்னாக எவாப்ரேஷன் நடக்கும். எவாப்ரேஷன் நடந்தால் அந்த இடத்துல வாட்டர் வேப்பர் இருக்குது. கரெக்டாக? இந்த ட்ராபிக்கல் ரீஜனை தாண்டி மேலே போலார் ரீஜனோ இல்லை டெம்பரேட் ரீஜனோ போனால் அந்த அளவுக்கு சன்லைட் பெனிட்ரேஷன் இருக்காது, அந்த அளவுக்கு சூரியனுடைய ஒளி விழுகாது. அதனால தான் நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாண்டு இதெல்லாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மாடரேட் டெம்பரேச்சர்லேயே இருக்குது. அங்கெல்லாம் ஏன் டெய்லியும் கோட் சூட் போட்டிருக்கான்னா அவனால் குளிர் தாங்க முடியாமல் கோட் சூட் போட்டிருக்கான். அவனுக்கு சம்மர்னால் என்ன அப்படின்னா ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வந்தால் அவனுக்கு சம்மர். நமக்கு வின்டரில் கூட 20 டிகிரி செல்சியஸ் வராது. அப்படி 20 டிகிரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கொடைக்கானலோ ஊட்டியோ போகணும். சரியா? அப்போ அவனுக்கு கோல்டு டைமில், அதாவது வின்டர் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா சிவியர் கோல்டாக இருக்குது, ஸ்னோ கவுடாக இருக்குது, மைனஸில் இருக்குது. சரியா? அப்போ அங்கே வாட்டர் வேப்பர் இருக்குமா? ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியாக இருக்குது. பிலோ 1% வந்து அங்கே வாட்டர் வேப்பரே இருக்குது. இது ஒரு கான்செப்ட். வாட்டர் வேப்பர் எர்த்தில் எந்த ரீஜனில் எந்த ஜோனில் அதிகமாக இருக்குன்னா இந்த ட்ராபிக்கல் ஜோனில் தான் அதிகமாக இருக்குது. காரணம் ஒரே ஆள் சன், சூரியன் தான். அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும், கிளைமேட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் யார் பாஸ் அப்படின்னா சன். சரியா? அதுதான் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படி சுற்றி ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்டாலும் சன் இருந்துச்சுன்னா அங்கே ஆன்சர் இருக்கும். சரியா? அப்போ இதுக்கு ரீசனே வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் வெட்டுன்னு கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி விடலாம். த வார்ம் அண்ட் வெட் ட்ராபிக்ஸ். ட்ராபிக்ஸில் வெட்டாக இருந்தாலும் அதுக்கு ரீசன், வெட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அங்கே அடிக்கக்கூடிய வெயிலுக்கு க்ளவுடு ஃபார்மேஷன் ஆகி சடனாக மழை பெய்யும், அதனால் வெட்டாக இருக்கும், அதனால் வெட் ட்ராபிக்ஸ். சரியா? அப்போ க்ளவுடு ஃபார்ம் ஆகுது. க்ளவுடு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வெயில் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். வெயில் அடிச்சிருந்தனா எவாப்ரேஷன் நடந்திருக்கு. வாட்டர் வேப்பர் கண்டிப்பாக அங்கே இருக்கும். முக்கியமான பாயிண்ட். சரியா? இதை படிச்சிங்கன்னா இருக்கான் அப்படின்னா தெரியும். இந்த ரீசன் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சன். சரியா? அதனுடைய ரேடியேஷன். வாட்டர் வேப்பர் ஆல்சோ டிக்ரீசஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர் டுவர்ட்ஸ் போல்ஸ். இதுக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சா? இங்கேருந்து மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து அட்மாஸ்பியரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வேப்பர் இருக்கும். இங்கேருந்து மேலே போக போக வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்கே போகும்போது 0 கூட ஆகும். சரியா? இது ஒரு கான்செப்ட். சரி, இந்த வாட்டர் வேப்பர் ஆல்சோ அப்சர்வ் சோலார் ரேடியேஷன். சரியா? ஏன் அப்படின்னா எப்படி ஒரு துணியை நீங்கள் துவைச்சி தண்ணியில் நனைச்சி போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸு துவைச்சி போடுற அப்படின்னா இல்லை வாட்டர் கண்டென்ட் இருக்குமா அந்த சட்டையில், அப்போ இது வெயில் படப்பட என்ன ஆகுது, இந்த வாட்டர் கண்டென்ட் சன்லைட் அப்சர்வ் பண்ணுதா, அப்சர்வ் பண்ணதுனால தான் என்ன ஆகுது, ட்ரை ஆகி காஞ்சி போகுது. அப்போ இந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது அப்படின்னா சன்லைட்டுடைய சோலார் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். சோலார் ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணும், டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணும். சரியா? காலையில் துணியை துவைச்ச போட்டு துணி காஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் சோலார் ரேடியேஷன். சாயந்தரம் 5 மணிக்கு துணியை துவைச்ச காய போட்டு 12 மணிக்குள்ளே காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். எர்த்தை எமிட் பண்ணுற ஹீட்டை அந்த சட்டை அப்சர்வ் பண்ணி என்ன ஆகுது, வாட்டர் வேப்பர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே ஓடிடும். சரியா? சரி,
இப்போ இந்த வாட்டர் வேப்பரை வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பிளாங்கெட் மாதிரி அப்படியே கவர் பண்ணியிருக்கு அட்மாஸ்பியரில். இந்த ட்ராபிக்கல் ஜோன்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்படி கவர் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பாயிண்ட் இருக்குது. சரியா? இது நீங்கள் எழுத வேண்டாம் இந்த பாயிண்ட்டை. இந்த பாயிண்ட்டை எழுதிங்க. த வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே அடிக்கக்கூடிய காற்றுல வாட்டர் வேப்பர் இருக்கா? இங்கே இந்த இடத்துல ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஈரப்பதம். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். வாட்டர் வேப்பர் இருக்கனால தான் நமக்கு வேர்த்துட்ருக்கு. சரியா? காற்று ட்ரையாக இருந்துச்சுன்னா என்னன்னா நமக்கு வேர்த்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிட்டு போயிடும். சரியா? காற்று ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்வெட்டிங் இருக்காது. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? இங்கே அடிக்கக்கூடிய காற்றுல இங்கே இருக்கக்கூடிய கேஸஸில் வாட்டர் வேப்பர் இருக்குது. வாட்டர் வேப்பர் மீன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிடிட்டினா காற்றுல ஈரப்பதம் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சுது அந்த கான்செப்ட்? ஏன் நமக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லி. ஃபேன் ஓடிட்டு தானே இருக்குது உங்களுக்கு. இது என்ன சீசன்? சம்மர். நீங்கள் அடிக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து தான் அடிக்கிற காற்று வார்மாக கோல்டான்னு சொல்லி டிசைட் ஆகும். சம்மரில் காற்று அடிக்குது, ஃபேன் காற்றே ஓடினாலும் ஃபேன் காற்று ஏன் சூடாக வருது? இப்போ சூடாக தான் வருது. ஃபேன் காற்று ஒன்றும் கூலிங்கெல்லாம் வரல, சூடாக தான் வருது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். இது சம்மர். சன்லைட்டிருந்து வரக்கூடிய இது இருக்கு இல்லையா, சோலார் ரேடியேஷன், அங்கேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா பயங்கரம் அப்சர்வ் பண்ணி ஹீட் அதிகமாக இருக்குது. சரியா? எப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்குன்னா நமக்கு நேராக மேலே சன் இருக்குன்னு அர்த்தம், பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிறத விட டேரெக்டாக வெர்டிக்கல் ரேடியேஷன் டேரெக்டாக வந்து நம்ம மேலே விழுகுதுன்னு அர்த்தம். வின்டர் டைமில் என்னன்னா இப்படி வந்து விழுகாமல் இப்படி வந்து சைடாக வந்து விழுகும். அதனால் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்படி சைடாக விழுகும். சம்மரில் இப்படி டேரெக்டாக விழுகும். அதை அடுத்த கிளாஸில் போக பார்த்துக்கோ. சரி. இந்த ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா வந்து இது போக பார்த்துக்கோ. மழை பெய்யுறது, கிளைமேட் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் மாறுறது, அதான் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சிச்சுல? வாட்டர் வேப்பர் ஏன் அதிகமாக இருக்குது, ஏன் ஈக்குவட்டர்லேருந்து போல்ஸுக்கு போகும்போது குறையுது அப்படின்னு. நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு என்ன ரீசன் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா போதும். கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? இன்னும் நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஒரு பேஜை கூட தாண்டல. ஒரு பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன்.
எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். ஏன்னா இது முழுக்க முழுக்க கான்செப்ட். அதில் கொஞ்சம் தான் பாயிண்ட் இருக்குது, அதுபோக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. கிளைமேட்டாலஜி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா எப்படி அவன் கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட் தெளிவாக இருந்துச்சுன்னா இது கஷ்டம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது கிளைமேட்டாலஜியை பொறுத்த வரைக்கும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா வைக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக் எழுதிட்டிங்களா? முடிச்சுட்டு சொல்கிறேன். இது தெரிஞ்சுங்க, பாயிண்ட் எழுத வேண்டாம். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உங்கள் புக்லேயே இருக்குது. சரியா? இங்கே இருக்கு இல்லையா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸ். இந்த ஸ்மோக், சூட், ஆஷ், போலன், டஸ்ட், இது எல்லாமே என்னது அப்படின்னா மீட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே அட்மாஸ்பியரில் மீட்ராய்ட்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா இது மீட்ராய்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லணும்னா கிராவிட்டி படம் பார்த்துட்டிங்களா? கிராவிட்டின்னு ஒரு படம் வந்துச்சுல, ஸ்பேஸில் போயிட்டு மேலே வந்து அந்த இது ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அந்த மெஷின், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS. அதுக்கு வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஏதோ ஒரு பிளேட்டை வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. மாட்டும் போது என்னன்னா கனெக்ட் ஆகிருக்கணும். இவங்களும் அந்த ராக்கெட் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே அதோட கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா அட்மாஸ்பியரில் என்ன ஆகுனா மேலே ஒரு பியாண்ட், நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி ஸ்பேஸ், கிராவிட்டி இருக்காது. அவன் இப்படி வெளியிலேருந்து ஜம்ப் பண்ணான்னா என்ன ஆகுனா அந்த ஸ்பேஸுக்கு இதுக்கும் அவன் போயிட்டே இருப்பான். யாராவது நியூட்டனோட செகண்ட் லா மாதிரி யாராவது ஸ்டாப் பண்ண வரைக்கும் அவன் போயிட்டே இருப்பான் ஒரு ஆப்ஜெக்ட். இங்கே மேலே இதில் வேக்கமில் எம்டி ஸ்பேஸில் அவங்க வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னன்னா அந்த மீட்ராய்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ், பாறை மாதிரி சின்ன சின்ன பாறையாக மேலே சிதறி கிடக்கும் எங்கே ஸ்பேஸில். சரியா? அது வந்து அவங்க மேலே அடிக்கும். அது ஒரு மாதிரி ரொட்டேஷனில் மூவ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும் சாலிட் பார்ட்டிகல்ஸ். சரியா? அது வந்து அவங்க மேலே அடிச்சிடும். அடித்ததுனால என்னென்னா ஒரு ரோப் கட் ஆகி ஒரு ஆள் வெளியே போயிடுவான். அவனை காப்பாற்ற போகும்போது என்னன்னா இன்னொருத்தன் போய் அப்படின்னா அந்த ஸ்பேஸில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது ஆக்சிஜன் பற்றாமல் எரிஞ்சிருவாங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருவாங்க. அந்த கிராவிட்டின்னு படம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் புரியும். கிராவிட்டின்னு இங்கிலீஷ் மூவி இருக்குது, நீங்கள் பாருங்கள், தமிழில் கூட அது வந்திருக்கு. சரியா? சரி, அப்போ நம்ம ஸ்பேஸில் இந்த அட்மாஸ்பியர், இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சரியா? நிறையா டிராஃபிக் மேலேயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுவாங்க, அது மேலே போய் மோதிராமல் இருக்குது. நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இது எரிஞ்சிட்டே கீழே வர மாதிரி இருக்கும்ல, எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களே. சரியா? அது என்னன்னா அந்த பாறை அங்கேருந்து ஸ்பீடாக கீழே கிராவிட்டி அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது அந்த கிராவிட்டி பிடிச்சி இழுக்கும்போது என்னன்னா ஸ்பீடாக வரும், இன்னும் ஸ்பீட் எடுக்கும், கீழே ரீச் ஆகுது. ஸ்பீடாக வரும்போது என்னன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால எரிஞ்சு போயிடும். அதனால் குறிப்பிட்ட தூரம் என்னன்னா நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் எரிஞ்சிரு. இந்த கல்பனா சாவ்லா வந்து இது இந்த கொலம்பஸ் அந்த இது இருக்குல்லையா ராக்கெட்டு, அது ஏன் வெடிச்சிச்சு அப்படின்னா அது கீழே இங்கே லேண்ட் ஆகும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ராக்கெட் இப்படி கீழே இறங்கும்போது என்னன்னா இதோடைய இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அந்த ஹீட்டை ரொம்ப மெல்ட் ஆகாத ஒரு பிளேட்டாக வச்சுருப்பாங்க. ஹீட் வந்து எவ்வளோ நாளும் அது தாங்குற அளவுக்கு, டங்ஸ்டன் மாதிரி எவ்வளோ ஹீட்னாலும் தாங்குற அளவுக்கு ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பிளேட்டு விட்டுருச்சு. அந்த ஒரு பிளேட்டு விடுவோம் என்னாச்சுன்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு. சரியா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பயங்கரமான ஃபோர்ஸ். சரியா? ஒரு ஆப்ஜெக்டை எரித்து சாம்பல் ஆக்கி விட்டுரும். அதனால தான் நமக்கு கொஞ்சம் தூரத்தில் அது காணாமல் போயிடும், மேலேருந்து கீழே வர்றது. சரி, அப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால் இதெல்லாம் சேர்ந்தது தான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். சரியா? இந்த டஸ்ட் பார்ட்டிகளும் அட்மாஸ்பியரில் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. என்ன மாதிரியான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னா இந்த டஸ்ட் அண்ட் சால்ட் பார்ட்டிகல்ஸ் ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மழை நமக்கு வருது இல்லையா, நமக்கு மழை பெய்யும்ல, ஆலங்கட்டி மழையாக சம்டைம்ஸ் விழுகும்ல. ஆலங்கட்டி மழைனா வந்து அப்படியே ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி மேலேருந்து கீழே விழுகும். அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் கிறிஸ்டல்ஸ். க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் கிறிஸ்டல்ஸ். அப்போ க்ளவுட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே சோப்புன்னு வர மாதிரி இப்படி தள்ளி விட்டால் போகிறது கிடையாது க்ளவுட்ஸ். அந்த க்ளவுட்ஸ்குள்ளே என்ன இருக்குது, இந்த மாதிரி
ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளியோ பார்ட்டிகல்ஸ். சரியா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னா டஸ்ட்டு, ஸ்மோக், சூட், ஸ்மால் ஏர்பார்ன் பார்ட்டிகல்ஸ். சரியா, அதுக்குள்ளே சம் சாலிடு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதுதான் க்ளவுட் ஃபார்மேஷன்லேருந்து ப்ரிசிபிடேஷனாக கன்வெர்ட் ஆகி கீழே வரும். அதனால் ஃப்ளைட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா க்ளவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கீழே இறக்கி ஓட்டுவாங்க, இல்லை க்ளவுட்ஸ்க்கு மேலே போய் ஃப்ளை பண்ணுவாங்க. அப்படி க்ளவுட்ஸ் இருந்துச்சுன்னா வார்னிங் கொடுப்பாங்க. ஒருவேளை இம்மீடியட்டாக பார்க்க முடியல அப்படின்னு க்ளவுட்ஸில் போச்சுன்னா என்னன்னா வைப்ரேஷன் வரும். நம்ம எப்படி ஸ்பீட் பிரேக்கில் என்ன டக்கு டக்குன்னு ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த மாதிரி வைப்ரேஷன் பயம் வந்துடும் அந்த க்ளவுட்ஸை கிளியர் பண்ணி போக வரைக்கும். சரியா, அப்போ க்ளவுட் அப்படிங்கிறது அதுக்குள்ளே சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகேவா, இது புக்கில் இருக்கிற கண்டென்ட் எவ்வளோ தெரிஞ்சுன்னா அப்போ எழுத வேண்டாம். சரி, இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கே வரும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியருடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க. எர்த்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரை நம்மளால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேயராக பிரிச்சிருக்காங்க. ஏன் லேயராக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கும் ஒரு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும். சரியா, அதை வச்சு லேயராக பிரிக்கிறாங்க. இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த ரெட் கலரில் ஒரு லைன் போகுது இல்லையா, இது டெம்பரேச்சரை மீன் பண்ணக்கூடிய லைன். சரிதா, உங்கள் புக்லேயே இருக்கும் டயக்ராம். இப்படி இல்லை தெளிவாக தெரியலனா புக்கில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்க. சரி, லேயர் பார்த்துங்க. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், அதுக்கடுத்து எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், 4 லேயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே எக்ஸோனா அங்கே எதுவுமே இல்லை, அது அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 4 லேயர் நம்ம படிக்கணும். சரியா, 4 லேயரில் 2 லேயர் தான் இம்பார்ட்டன்ட், மற்ற 2 லேயரும் அதனால இம்பார்ட்டன்ட் இல்லை. 3வது லேயர் இம்பார்ட்டன்ட் இருக்குது. எதுக்குன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரியா, கம்யூனிகேஷன். இங்கே பார்த்துங்க, இந்த ட்ரோபோஸ்பியரில் இந்த கீழே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கா 0, 20, 40, 60 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே மைனஸில் இருக்கா. அப்போ ட்ரோபோஸ்பியரில் டெம்பரேச்சர் என்ன ஆகுது? ஹைட் அதிகமாக இது ஹைட்டு 10, 20, 30, 40 அப்படிங்கிறது கிலோமீட்டர் ஹைட்டு. அப்போ ட்ரோபோஸ்பியருங்கிறது கீழே சர்ஃபேஸ்லேருந்து மேலே 10 கிலோமீட்டர் நம்ம மேலே வரும். ஆவரேஜாக 18 கிலோமீட்டர் இருக்கும் ட்ரோபோஸ்பியர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எர்த் அப்படின்னா அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எக்ஸாக்ட் ரவுண்டாக இல்லாமல் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா போல்ஸில் கம்மியாகவும் ஈக்குவேட்டரில் கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கே ட்ரோபோஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா இந்த போல்ஸில் ட்ரோபோஸ்பியர் கீழே இருக்கக்கூடிய லேயர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரீசன் ஏன் இங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாக இருக்கிறது? ரீசன் சோர்ஸ் சன். சன்னுடைய ரேடியேஷன் இங்கே அதிகமாக இருக்கனால என்ன ஆகுது? கேஸஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுனால இந்த இடம் பெருசாக இருக்குது. இங்கே சன்லைட் அதிகமாக பெனிட்ரேட் ஆகாதனால டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சரியா, ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். அது புரிஞ்சதில்ல? கேஸுடைய டென்சிட்டி புரிஞ்சுக்கணும் நீங்கள். டென்சிட்டி அதாவது பஞ்சு தான். இந்த பஞ்சை வந்து நான் அமுக்குனேன்னா என்ன ஆகும்? இதே 1 கிலோ தான், அமுக்குனேன்னா சுருங்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதே பஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஏரியா பெருசாக கவர் ஆகும். அப்போ இங்கேயும் இவ்வளோ கேஸாக இருக்குது, இங்கேயும் இவ்வளோ கேஸாக இருக்குது, இது அப்படியே இருக்குது, இது எக்ஸ்பேண்ட் ஆகி இப்படி இருக்குது. சரியா, சரி. அப்போ ட்ரோபோஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 கிலோமீட்டர் வரும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இங்கேருந்து மைனஸில் வந்து நிற்கிது. சரியா, எப்படி மைனஸில் வந்து நிற்கிது அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் வந்து ஹைட் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரீஸிங் தி ஆல்டிடியூட், டிக்ரீஸிங் தி டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் உங்கள் மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும். ட்ரோபோஸ்பியர் ஃபஸ்ட்டு லேயரில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் மைனஸ் ஆகிட்டு வரும். இது சயின்டிஃபிக் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் ஃபேக்ட். எவ்வளோ அப்படின்னா நீங்கள் 1000 மீட்டர் மேலே இங்கேருந்து 1000 மீட்டர் வரீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நீங்கள் வரீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மைனஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்.
சரியா? அப்போ நீங்கள் இன்னும் 1 கிலோமீட்டர், மொத்தம் 2 கிலோமீட்டர் மேலே வரீங்க. 2000 கிலோமீட்டர் என்ன ஆகும்? 13 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மைனஸ் ஆகும். அப்போ இங்கே மதுரையில் 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குது. இங்கே இருந்து ஒரு ஃப்ளைட் ஏறி 1 கிலோமீட்டர் நம்ம மேலே போகிறோம். அப்போ அங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 7 மைனஸ் பண்ணுங்கள், 33 வருமா? இன்னும் ஒரு கிலோமீட்டர் மேலே போகிறோம், 2000 மீட்டர் நம்ம மேலே ஏறிடுறோம். மேலே ஏறினா என்ன ஆகும்? இன்னும் ஒரு 7 மைனஸ் ஆச்சுன்னா 26. எப்படி இருக்கு? இங்கே 40, 2000 மீட்டர் மேலே இருக்கும். அதுதான் கொடைக்கானல். கொடைக்கானலோட அடிவாரத்தில் 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும். இதே ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஏன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் இன்க்ரீஸிங் தி ஆல்டிடியூட், டிக்ரீஸிங் தி டெம்பரேச்சர். இதுக்கு காரணம் அட்மாஸ்ஃபியர், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அது அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி டிக்ரீஸ் ஆகுது? ஏன் அப்படி டிக்ரீஸ் ஆகுது? கரெக்ட். அதாவது இந்த இடத்துலேருந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் மைனஸ் ஆகுது. எவ்வளோ தூரம்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், 18 கிலோமீட்டர், இந்த ட்ரோபோஸ்பியர், இந்த லேயர் இருக்கிற வரைக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை என்ன பண்ணுது? எர்த்து வாங்கி அப்சர்வ் பண்ணி வைக்குதா? அப்சர்வ் பண்ணிவிட்டு 3 மணிக்கு மேலே என்ன பண்ணுது? 3 o'clock 3 PM மேலே இது ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. சரியா? ஹீட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. நல்லா பார்த்துங்க, இந்த ஹீட்டை வந்து 3 மணி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, ஒரு லேயராக ஹீட் ஆகிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட தூரம், இவ்வளோ தூரம் ஹீட் ஆகிட்டே போகுது. சரியா? ஹீட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சன்லைட் வந்து இப்படி டைரெக்டாக அப்படி அடிச்சுட்டே இருக்கும். சன் என்னன்னா கொஞ்சம் இப்படி மாறி இப்படி இந்த ஆங்கிளுக்கு இப்படி சாஞ்சி இங்கே வந்துடும். இங்கே சாஞ்சி இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, சன்லைட் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் மறைஞ்சே போயிடும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைம் வந்துடும். இதுக்கப்புறமா சன்லைட் எதுவுமே வராது, அப்சர்வ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு அப்சர்வ் பண்ணி திருப்பி இதோட ஹீட்டை வெளியே விட ஆரம்பிச்சிடும். சேம் கான்செப்ட். நீங்கள் ஒரு பொருளை சூடு பண்ணியோ இல்லை நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டத்தை சூடாக்கி அதை கொண்டாந்து வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது ஆறி போயிடுது. அப்படின்னா அதிலிருந்த ஹீட் எங்கே போச்சு? அதோட சரௌண்டிங், அதை சுற்றி இருக்கிற இடத்துக்கு அது வெளியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகுது அப்படின்னா கூல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த இடத்த என்ன ஆகுது அப்படின்னா, இதை அப்சர்வ் பண்ண ஹீட்டை இப்படி ரிலீஸ் பண்ணுது. சரியா? அப்போ இவ்வளோ தூரம் இருந்தது என்ன ஆகுதுன்னா, இந்த லேயர் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இவ்வளோ தூரத்துக்கு ரிலீஸ் பண்ணுது. பட் கொஞ்சம் ஹீட்டு உள்ளே இருக்குது. ஏன்னா நமக்கு விடிய காலத்தில் 3 மணிக்குமே ஒரு 26 டிகிரி செல்சியஸ் இருக்குமா? 26 என்ன 30 இருக்குது. 26னா ஏசி வச்சோம்னாவே 26 கூலிங்காக தான் இருக்குது. அப்போ 30 டிகிரி வரைக்கும் இருக்குது. 30 டிகிரி வரைக்கும் ஹீட்டை இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடுது. அதுக்குள்ளே விடியற்குள்ளே சூரியன் வந்துடும். சூரியன் வந்து திருப்பி அதை போட்டு ஹீட் ஆகும்போது என்னன்னா திருப்பி இப்படி போகும். அப்போ இந்த சரௌண்டிங் இருக்கு இல்லையா, எர்த்துடைய இந்த சரௌண்டிங் எப்படி இருக்கும்? இது ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதுனால சூடாக இருக்கும். அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும்? சூடாக இருக்கும். இப்படி தள்ளி வர சூடு கம்மியாகும். அதே மாதிரி இந்த எர்த்துடைய சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் மேலே வர என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஹீட் இருக்கு இல்லையா, எர்த்து ரிலீஸ் பண்ணுற ஹீட்டு குறைஞ்சிட்டே வரும். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ரவுண்டு பெருசு. கரெக்டாக? இந்த ரவுண்டு பெருசு. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே கேஸுடைய டென்சிட்டி இங்கே வரும்போது என்னன்னா, இந்த கேஸு இவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ஹீட் என்ன ஆகுது? கொஞ்சம் அப்படியே கலந்துரும், ஸ்ப்ரெட் ஆயிரும். இன்னும் தாண்டி வரும்போது என்னென்னா ஹீட் அப்படியே கலந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் மைனஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், எர்த்து ஹீட் ஆகி ரிலீஸ் பண்ணுற ஹீட்டு தான். கிளியரா கான்செப்ட்டு? இப்போ இது பேர் நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி,
பாயிண்ட் பார்த்துங்க. இதோடைய ஆவரேஜ் ஹைட் 13 கிலோமீட்டர். எங்கே? ஈக்குவட்டரில். 8 கிலோமீட்டர் எங்கே அப்படின்னா போல்ஸில். சரியா? ஹைட்டு கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து எர்த்துடைய சர்ஃபேஸ், லோயஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சர்ஃபேஸ் இப்போ நம்ம இந்த பில்டிங்லேருந்து இங்கே பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே ட்ரோபோஸ்பியர். இந்த கீழேருந்து மேலே இருக்கிறது எல்லாமே ட்ரோபோஸ்பியர். சரி, இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, திக்னஸ் ஆஃப் தி ட்ரோபோஸ்பியர், இது வந்து ஈக்குவட்டரில் எப்படி இருக்குது? திக்னஸ் அதிகமாக இருக்கும். போலார் ரீஜன் போகும்போது அப்படியே கம்மியாக இருக்கும். சரியா? அந்த மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். சரி, எல்லா வெதர் ஃபினோமினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, குளிர் அடிக்கிறது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்கும். க்ளவுடு நீங்கள் பார்க்கக்கூடிய மழை பெய்யக்கூடிய க்ளவுட்ஸ், மிஸ்ட்டு விழுகிறது, சரியா, டியூ ஃபார்ம் ஆகிறது, இடி இடிக்கிறது, மின்னல் வருது, எல்லாமே இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்கும். ரேராக சில க்ளவுட்ஸ், சிர்ரஸ் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அலை அடித்த மாதிரி இருக்கும்ல, கடல் அலை அடித்த மாதிரி மேலே க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குமே, அது மட்டும்தான் அந்த ட்ரோபோஸ்பியரை தாண்டி ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அந்த க்ளவுட்ஸ்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரியா? அப்போ எல்லா வெதர் ஆக்டிவிட்டியும், கிளைமேட் ஆக்டிவிட்டியும் எந்த லேயரில் நடக்கும்னா இந்த ட்ரோபோஸ்பியர் தான் நடக்கும். ஸோ ட்ரோபோஸ்பியர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இது நான் சொன்ன மாதிரி 165 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ்னு இருக்குது. அது எப்படி பார்த்தாலும் வேல்யூ ஒன்று தான். 1000 மீட்டருக்கு 1000 மீட்டர் அதிகமாகும் போது 6.5 டிகிரி செல்சியஸ்னால ஒன்று தான். 1 டிகிரி செல்சியஸ் ஃபார் 165 மீட்டர்னால ஒன்று தான். சரியா? சரி, இந்த ஜோனை எது செப்பரேட் பண்ண அப்படின்னா ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் முக்கியம் இல்லை. அதாவது இங்கேருந்து வந்தோடனே இந்த கொஞ்ச நேரம் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டெபிலிட்டி ஆகும். அப்படியே சடனாக டிக்ரீஸ் ஆகிட்டு அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகி கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரே டெம்பரேச்சரை மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சடனாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பாஸ், நீங்கள் மீடியா பிளேயரில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே நிற்கும், அதே இடத்துல நிற்கும். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் நிற்கும். அது பேர் ட்ரோப்போ பாஸ், அப்படியே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சடனாக என்ன ஆகுனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எங்கே? ஸ்ட்ராட்டோஸ்பியரில். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சோலார் ரேடியேஷன், சன்னு நம்மளை டேரெக்டாக நம்ம மேலே படுறதுனால நம்ம ஹீட்டு தெரியாதுன்னு சொன்னோம் இல்லையா, அது நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும். இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஹைட்டு போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த லேயர் வந்து டைரெக்டாக சன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு உள்ளே வந்துடும். அது இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஹைட் அதிகமாகும் போது என்ன ஆகணும், டெம்பரேச்சர் மைனஸ் ஆகணும். இது நார்மல் லேப்ஸ் ரேட். அங்கே ஆப்போசிட்டாக நடக்கும். போக போக என்ன ஆகுது, டெம்பரேச்சரு திடீர்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? சடனாக 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அப்படி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஸ்ட்ராட்டோஸ்பியர். பாயிண்ட் புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். எழுதுறீங்களா? எழுத வேண்டாம், புக்கில் இருக்கிறத பாருங்கள். அப்படி வேணால் நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிங்கன்னா அதிலிருந்து எடுத்துங்க பாயிண்ட். முடிக்க முடியாதனால. சரி, இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நார்மல் ஃப்ளைட் எல்லாமே ட்ராவல் ஆகும். நார்மல் ஃப்ளைட் இங்கேருந்து லோக்கல் ஃப்ளைட்டுன்னு டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் வந்து ட்ராவல் ஆகும். சரி, இப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து இந்த கொஞ்சம் தூரம் ட்ரோபோஸ்பியர் இருக்குது, இதுக்கு மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து இங்கேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் ட்ரோபோபாஸ்லேருந்து அப் டு 50 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ரேராக ஃபஸ்ட்டு கேட்டாங்க எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, 50யா 30யான்னு. இப்போ அப்படிலாம் வேல்யூ கேட்க மாட்டான். அப்படி கேட்டாங்கன்னா அப் டு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் தி ஆல்டிடியூட், ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது கான்செப்ட் புரியலனாலும் இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. ட்ரோபோஸ்பியரில் மைனஸ் ஆகுங்கிறது கான்செப்ட். இதுக்கு மேலே பியாண்ட், இந்த கான்செப்ட்டுக்கு மேலே ரொம்ப பெரிய கான்செப்ட் இருக்குது, அது சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. சரியா? ஸோ அப்படியே எதனால் அப்படின்னா சோலார் ரேடியேஷனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி, இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஓசோன் லேயர் தான். ஓசோன் லேயர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் லேயர் இருக்குது. இந்த ஓசோன் லேயர்னால தான் நமக்கு வந்து இங்கே பாருங்கள் எர்த்து ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இப்படி ஒரு ஓசோன் லேயர் இருக்குது. சரியா? அந்த மிடில் ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து இது இருக்குது ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் என்ன பண்ண அப்படின்னா யூவி அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிடும்.
இங்கே பார்த்துங்க இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஃப்ரம் clouds அண்ட் அசோசியேட்டட் வெதர் ஃபினோமினா. மழை பெய்யுறது, இடி இடிக்கிறது, இந்த மாதிரி எந்த வெதர் ஆக்டிவிட்டியுமே அங்கே இருக்காது. எம்டியாக இருக்கும், டிராஃபிக்கே இல்லாமல், கேஸுடைய டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் ஜெட்டு ஓட்டுவாங்க இல்லையா, ஜெட்டெல்லாம் எங்கே ட்ராவல் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் மேலே ஏற்றி தான் ஜெட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த புகை நின்றுட்டே இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ரீசன் ஏன் புகை நிற்குது ஜெட்டு பார்க்கும்போது அப்படின்னா அவன் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஏற்றி ஓட்டுவான், ட்ராவல் பண்ணுவான். அப்போ இந்த ட்ரோபோஸ்பியரில் கேஸுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு புகை தெரிஞ்சிச்சுன்னா என்னன்னா மிக்ஸ் ஆயிடும், ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும், கேஸோட கேஸாக மிக்ஸ் ஆயிரும். இங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்கும், இந்த ஃப்ளைட்டு விடுற கேஸோடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று அதுக்கப்புறம் கலைஞ்சிரும். புரியுதா? கேஸு சடனாக வந்து ஒரு பைக்கிலலாம் போகும்போது புகை அதிகமாக வரும், நீங்கள் வெளியே வரதான் பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அது ஸ்ப்ரெட் ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியரில் கேஸோடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும், நிறையா கேஸ் இருக்கனால மிக்ஸ் ஆயிரும். சடனாக இங்கே மிக்ஸ் ஆகாது, அப்படியே நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு மிக்ஸ் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த ஃப்ளையிங் ஏரோப்ளைன்ஸ் ஜெட்டு தான் மேக்ஸிமம். ஜெட்டு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இது இருக்கும். ரேராக க்ளவுட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சிர்ரஸ் க்ளவுட்ஸ் இது வந்து ரேராக ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும். மற்றபடி எல்லா க்ளவுட்ஸ் எங்கே இருக்குன்னா ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்கும். சரியா? இங்கே வெதர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப காம், அமைதியாக இருக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரியா? ஓகேவா? ஓசோன் லேயர் இந்த பாயிண்ட் புக்லேயே இருக்கும். ஓசோன் வந்து அந்த 3 சொல்லுவாங்களா, அதோடைய ஆட்டம் வந்து 3, 2 இல்லாமல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க ஓசோன். இந்த ஓசோன் இட் ஃபார்ம்ஸ் லெஸ் தேன் 0.00005 வால்யூம் ஆஃப் அட்மாஸ்பியர். சரியா? இதோடைய மெயின் ஆக்டிவிட்டி நமக்கு யூவி ரேடியேஷனை ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. இந்த ஓசோன் லேயரில் ஓட்டை விழுகிறது, இந்த ஓசோன் லேயரே கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன? கார்பன் குளோரோ ஃப்ளூரோ கார்பன். சரியா? சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து வெளியில் வரனால மேக்ஸிமம் டேமேஜ் ஆகுன்னு சொல்லி இப்போ வரது எல்லாமே சிஎஃப்சி ஃப்ரீ தான். ரெஃப்ரிஜிரேட்டரில் அவனே சீல்டு அடித்த மாதிரி கொடுத்துறானா, இப்போ வரது சிஎஃப்சி வந்து அதிகமாக இது பண்ணுறதில்ல. இதனால தான் வந்து இந்த வெஹிக்கிளோடைய BS4, 6, 5 அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. சைனா எல்லாமே ஓரளவுக்கு எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறான். யூஎஸ் வந்து அதில் நான் எமிஷன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், நான் இண்டஸ்ட்ரி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். வேர்ல்டு இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து கார்பன் எமிஷனை அதிகமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்காவது குறைச்சிட்டு வரணும். அப்போ வெஹிக்கிள் எல்லாமே டீசலிருந்து பெட்ரோல் மாறணும், பெட்ரோலிருந்து என்னான்னு இது எலக்ட்ரிசிட்டிக்கு மாறணும். சோலார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னது இந்த பேட்டரி சார்ஜ்டு வெஹிக்கிள் இது மேக்ஸிமம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாமே இந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து ஸ்க்ராப்புக்கு வந்து 15 வருஷம் யூஸ் பண்ண வண்டியை போட்டுட்டு ஆல்டர்னேட் அப்படியே இந்த ஃபியூலை ஒழிச்சிட்டு ஆல்டர்னேட் சோர்ஸ் நம்ம போகணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும், இந்த ஓசோனை காப்பாற்ற முடியும், க்ரீன் ஹவுஸ் கேஸிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். சரியா? சரி, மீசோஸ்பியர் பார்த்துங்க. இந்த மீசோஸ்பியரில் என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இந்த லேயர் வந்து பெருசாக படிக்க மாட்டோம். மீசோஸ்பியரை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ், ஹைட் வந்து 80 கிலோமீட்டரில் இருக்கும். சரியா? இந்த மீசோஸ்பியர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சரியா? நம்ம அந்த அளவுக்கு படிக்காதீங்க, படிக்கவும் தேவையில்லை. இது இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். அயனோஸ்பியர் இங்கே பார்த்துங்க. எர்த்தில் இங்கே செல்ஃபோன் டவர் இருக்குது. சரியா? யூஸ் பண்ணுறவங்க நம்ம இங்கே இருக்கோம். ஸ்டுடியோ வந்து வேறு எங்கேயோ இருக்குது. சரியா? ரிலே இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டுடியோ எங்கேயோ இருக்குது. நம்ம லைவில் இங்கே வந்து பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? வித்தவுட் ஒயர் கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற டிஷ் இருக்கு இல்லையா, டிஷ்ஷில் எப்படி இந்த டெலிகாஸ்ட் பண்ணுறது இங்கே ரிசீவ் ஆகுது? சேட்டலைட்டுக்கு அனுப்பிச்சுட்றாங்களா, இல்லை அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர் இல்லை அப்படின்னா எந்த விதமான டெலிகம்யூனிகேஷனுமே இந்த இடத்துல கிடையாது. சரியா? இதுக்கு காரணம் சன் தான். சன்னுடைய ரேடியேஷனால் இந்த இடத்துல ஓசோன் லேயர்னு ஒரு லேயர் இருக்குது. இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அயான்ஸ்,
இது என்னன்னா இந்த இது ஓசோன் லே சாரி அயனோஸ்பியர்னு வச்சுங்களேன், இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணி விட்ருவோம். சரியா, இங்கேருந்து சிக்னல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம். இந்த சிக்னல் போய் என்னன்னா அயனோஸ்பியர் தாண்டி எஸ்கேப் ஆகாது, வெளியில் போகாது, இதுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கும். அப்போ இங்கே ஒரு சேட்டலைட்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இது ரிலீஸ் பண்ணி விட்றத இங்கே அப்சர்வ் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துக்கு வேணுமோ, எந்த ஃப்ரீக்வன்சியில் வேணுமோ அங்கே திருப்பி அனுப்பிச்சி விட்ரும். ஓகேவா, எஃப்எம்லாம் எங்கேனாலும் வச்சு கேட்குறோம் இல்லையா, அப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷனில் என்ன பண்ணுறான்னா அதை ரிலீஸ் பண்ணி விட்றான். சரியா, அந்த அயான்ஸ் என்ன ஆகுது, இங்கேருந்து இங்கே பாருங்கள் இப்படி மேலே போகுது, மேலே போய் இதை தாண்டி எஸ்கேப் ஆகாமல் திருப்பி இங்கேயே சுற்றி இங்கே ரிசீவ் ஆகும், திருப்பி இங்கே வரும். அயனோஸ்பியர் இல்லை அப்படின்னா இந்த டெலிகம்யூனிகேஷனே இல்லை. ஏன்னா அந்த வேவ்ஸ், அந்த எனர்ஜி எல்லாமே எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடும். வேவ்ஸ் எல்லாமே எஸ்கேப் ஆயிடும். எஸ்கேப் ஆகாமல் அதில் தட்டி திருப்பி உள்ளுக்குள்ளேயே வரும். அப்போ உள்ளே வரும்போது கரெக்டாக அந்த ரிசீவரில் எஃப்எம்மில் நீங்கள் சேனலை கரெக்டாக வச்சிங்கன்னா என்ன ஆகும், இவன் அனுப்பிச்சுடுறது இந்த ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்கோ அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவான். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு வந்து லேண்ட் ஆகும். மொபைல் ஃபோனுமே அப்படி தான். மொபைல் ஃபோன் நீங்கள் ஃபோன் அடிச்சுன்னா இங்கேருந்து என்ன சேட்டலைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டவருக்கு போய் அங்கேருந்து திருப்பி உங்களுக்கு வரும். இதெல்லாம் இந்த செகண்டில் நடக்கும். சரியா, இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கணும், ஒரு ரிசீவரை நம்ம வச்சுருக்கணும். அந்த ரிசீவர் நம்ம வச்சுருக்கிற ஆப்ஜெக்டோட கனெக்ட் ஆகிருக்கும். டிவி தான், டிவி இல்லைன்னா எஃப்எம். ஓகேவா, இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் நோன் ஆஸ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, அங்கே அந்த லேயரில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இது அயனோஸ்பியர். ரேடியோ டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த எர்த் அந்த ரிஃப்ளெக்டட் பேக். சரியா, மேலே போய் மேலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு திருப்பி இங்கே வருது. இது இந்த வேலை யார் பண்ணுறா, இந்த அயனோஸ்பியர் லேயர் பண்ணுது. சரி, டெம்பரேச்சர் இங்கே பாருங்கள், இன்க்ரீசஸ் வித் ஹைட். டெம்பரேச்சர் இங்கே வந்து மேலே போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரியா, இது புக்கில் இருக்கும், இது இந்த லேயரும் புக்கில் இருக்கும். இந்த லேயரில் கரெக்டாக இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க, உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே படிக்க வேண்டாம். இது ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தான். டி லேயர் இதில் பாருங்கள், இட் அப்சர்வ் மீடியம் அண்ட் ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த லேயரை 4 லேயராக பிரிச்சிருப்பாங்க. அயனோஸ்பியரில் இந்த அயனோஸ்பியரே 4 லேயராக இருக்குது. டி லேயர், இ லேயர், எஃப் லேயர், ஜி லேயர் அப்படின்னு. ஏன்னா ஒரு லேயர் ஒரு வேலையை செய்யும். லோ ஃப்ரீக்குவன்சி, ஹை ஃப்ரீக்குவன்சி, நீங்கள் ஏஎம் எஃப்எம் அப்படின்னு வைப்போம் இல்லையா, ஏஎம் எஃப்எம். ஒன்று ஹை ஃப்ரீக்குவன்சியும் இன்னொன்று மீடியம். இன்னொன்று மீடியம் அண்ட் ஹை ஃப்ரீக்குவன்சியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, மேலே இருக்கிறது அப்சர்வ் பண்ணுறது, கீழே இருக்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இந்த லேயர் பாருங்கள், லாங் டிஸ்டன்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷன். எது, இந்த எஃப் லேயர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷன். சரியா, இந்த ஜி லேயர் பாருங்கள், இட் இஸ் த அப்பர் மோஸ்ட் லேயர். சரியா, இருக்குலேயே வெளியில் இருக்குது. அல்ட்ரா அந்த யூபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, யார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தாலும் தெரியுமா, இந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸு, இந்த 3 லேயர் ஞாபகம் வச்சுங்க, இதை விட்டுருங்க. சரியா, இந்த ஃப்ரீக்வன்சி என்னப்பா சொல்லுவாங்க, சரி விடு, ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வேவ் மேலே ஏறி இறங்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் அப்படி ஏறி இறங்குச்சுன்னா ஹை ஃப்ரீக்வன்சி. ரொம்ப இழுத்து போச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்க, அந்த இதை வந்து இழுத்து மாறி போகுது அப்படின்னா அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறதே ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு, நம்ம ஃபேக்டாக படிச்சிருவோம். இந்த 3 லேயரை மட்டும் ஞாபகம் வச்சு. லாஸ்ட்டு வந்து எக்ஸோஸ்பியர் என்ன பண்ணால் அவுட்டர், இது வந்து அவுட்டர் லேயர். இந்த எக்ஸோஸ்பியரில் எந்த ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. டெம்பரேச்சர் வந்து ராப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா, 2000-3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் இந்த எக்ஸோஸ்பியரில் நமக்கு யூஸ் ஆகிற ஒரே லேயர் எது, அயனோஸ்பியர். அதுக்கப்புறம் நம்ம எந்த லேயரை படிப்போம், ட்ரோபோஸ்பியரும் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுருக்கணும். அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். சரியா, அதே மாதிரி அங்கே க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்காது, ரேராக சிர்ரஸ் க்ளவுட்ஸ் இருக்கலாம்.
ரேராக சிரியஸ் க்ளவுட்ஸ். அது க்ளவுட்ஸ் நடத்தும் போது நான் சொல்கிறேன். மற்றபடி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் புரிஞ்சிருச்சா? டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் என்ன, சோலார் ரேடியேஷன் என்னன்ட்டு. சரி, ஏதாவது டவுட் இருக்கா? படிச்சிங்கன்னா டவுட் வந்துடும்.